கைஸ் வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம கிரானி சாப்டர் 2ல இருக்க போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அடுத்து என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு மிஷின் இருக்கும். இந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு போவோம். சும்மா மேலே போனோன்னா கும்மாங்குத்து குத்துவாங்க. அதனால இதை ஆன் பண்ணிட்டே போவோம். சரி, நல்லா சவுண்ட் வந்துச்சு. சவுண்ட் வந்து 5 நிமிஷம் கழிச்சு மொட்டையை வந்தியா? மொட்டையை வந்தோடனே சொட்டையக்க வந்துச்சு. சரி, 2 கிழட்டு கட்டையும் கீழே இருக்குது. நம்ம மேலே ஓட வேண்டியதா? யாருடாவே மொட்டை மண்டையை பாட்டு பாடிக்கிருக்கியா? ஹூ ஹா ஹீன்ட்டு. சரி, அந்த மொட்டை மண்டையும் தான் பாட்டு பாடுறேன்டா. நான் மேலே வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ உட்காந்து ஐசியூ அப்படின்னு கிளவி கத்திக்கிருக்கு. ஏன்டா இப்படி இருக்கீங்க? நல்ல குடும்பம்டா. சரி, அடுத்து என்ன? நான் கன்னை தேடி இருக்கேன். கன்னை தேடினா இந்த சொட்டையை ஒழிக்க முடியும். ஓகே, கன்று கிடச்சிருச்சு. அடுத்து என்ன? சொட்டை மொட்டை ரெண்டும் காலியாக போகுது. ஓகே, எவே வரியா முதல்ல? ஐயோ மொட்டை மண்டிய, ஐயோ திடீர்னு வந்துட்டியாங்க. ஆமாம், நான் எதுக்கு இப்போ பயந்து ஓடிக்கிருக்கேன்? என் கையில் தான் கன்று இருக்கேன். இந்தாடா மொட்டை மண்டியா. மொட்டை மண்டியை போட்டனால இப்போ சொட்டையக்கா ஓடி வந்துக்கிருக்கும். அதுக்குள்ளே புல்லட் எடுத்து ரெடியாக இருக்கணும். இவ வேற புல்லட்டை தள்ளி விட்டியா? சரி, சொட்டையக்கா வரணுமே. இந்த வந்துருச்சுல. ஓகே, இப்போ சொட்டையை போட்டாச்சு. அடுத்து என்ன? செக்யூரிட்டி கீ வேணும். இந்த இருக்குது, இதை எடுத்து இந்த ரூமை திறந்து வச்சுக்குவோம். ஓகே, இதில் என்னடா இருக்குது? டோர் ஹேண்டில். அடப்பாவிகளா, ஏதாவது நல்லதாக கிடைக்குன்னு பார்த்தா டோர் ஹேண்டில். சரி, இந்த இடத்துல தான் பேட்லாக்கி பார்த்தேன். இதனால் இதை எடுத்துட்டு இந்த இடத்துல என்னடா இருக்குது? க்ரோபார் போல். சரி, தேவைப்படும். அடுத்து கிச்சன். எடுத்தோடனே ஹெலிகாப்டர் மேனுவல். நல்லா இருக்குடா. ஓகே, இதில் என்ன இருக்குது? அப்படி இங்கே எதுவுமே இல்லை. என்னடா, ஒரு பொருள் தான் இருக்குது கிச்சனில். ஒரு பொருள் தான் இருக்குமா? 2 பொருள் இருக்கும் எப்பயுமே. ஓகே, இந்த பேட்லாக்கியை தூக்கி இங்கிட்டு போட்டுக்குவோம். அடுத்து பாத்ரூமில் ஏதாவது வச்சுருப்பானுங்க. முக்கியமாக கேசோலின் கேனு இந்த இடத்துல போட்டு வச்சுருப்பானுங்க இல்லையா? சரி, இதுக்குள்ளே போட் கீ. சரி, கேசோலின் கேட்டேன், பார்த்தா போட் கீ ஏதோ ஒன்று இருந்துச்சு. அடுத்து இந்த போட் கீயை தண்ணியில் போட்டு, ஏன்டா பைத்தியக்கார மாதிரி தண்ணியில் போட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் போட்டால், அதாவது சாக்கடை தண்ணியில் போட்டால் கீழே போய் விழுகும். ஓகே, ஹெலிகாப்டர் கீ. ஏன்டா ஹெலிகாப்டர் எஸ்கேப்பாக தரானுங்க இன்னைக்கு? சரி, இதில் ஏதாவது இருக்கா? இதுலேயே ஹெலிகாப்டர் தருவானுங்கன்னு நினச்சி பார்த்தா ஒன்றுமே தரலையாடா. ஓகே, இதுலேயே ஹெலிகாப்டரு. டக் டேப்பு. இதில் ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ கன்னை எடுப்போம். ஏன்னா அந்த 2 பேரில் யாராவது முழிச்சிருப்பானுங்க. ஃபோட்டோ வேறு தள்ளி விட்டாச்சு. முழிச்சிருப்பானுங்களான்னு தெரில, ஏன்னா ஒரு ரவுண்டு வீட்டையே அடித்தாச்சு. இன்னும் ஆளை காணமே. ஓகே, இந்த ரூம்குள்ளே மேலே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா வேறு லெவலு வெப்பன் கீ. வெப்பன் எடுக்கலான்னு பார்த்தா கிளவி அவள் பேசாடிக்கு போய்க்கிருக்கா. நல்ல வேலை திரும்பி பார்க்கல. ஓகே, புக்கு எடுத்தாச்சு. இப்போ ஐயோ, அவள் திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா மொட்டை மண்டையை இவ வேறு. சொட்டை கிழவியோட மோசமான தொல்லை இந்த நாய் தான். இது போனோடனே தான் போகணுமா? ஓகே, அந்த மொட்டை மண்டையை போய்க்கிருக்கியா? இங்கிட்டு போனியா? என்னடா ஆளை காணோம்? அப்படின்னா நிச்சயம் பாத்ரூம்குள்ளே தாங்க போயிருப்பியான். மோசமான ஆள். அவன் பாத்ரூம் போனதை அவனே உட்காந்து உத்து பார்த்துக்கிருப்பியான். கொஞ்சம் பைத்தியக்காரே. சரி, இப்போ புல்லட் ரெடியாக இருக்குது. முதல்ல இந்த மொட்டை மண்டையை நான் போடணும். ஓகே, வந்துயா ஒரே போடு கக்கூஸ்லேயே சமாதி. அடுத்து சொட்டையக்கா வந்துட்டாங்க. சுட்டா என்னடா படலை? அட பாவிகளா. சரி, புல்லட் படலை. இந்த சொட்டையை ரொம்ப நேரம் கழிச்சு போதுங்க. ஓகே, இப்போ சுற்றிட்டு போய் புல்லட் எடுப்போம். ஓகே, இதை தள்ளி விட்டாச்சு. அப்போ தான் பைத்தியக்கார கிளவி வந்து பார்த்துக்கிருக்கோம். இங்கே புல்லட் இருக்குங்க. புல்லட் எடுத்தாச்சு. 2யுமே எடுத்துக்குவோம். திடீர்னு மொட்டையை முழிச்சிட்டியாண்டு வேணுங்க. ஓகே, வந்துட்டா சொட்டை. ஐய, திரும்ப மிஸ் பண்ணிட்டேனா? காலில் சுட்டாதான் சாவறானுங்க. இவங்க வேறு நொச்சு பண்ணிட்டே இருக்கானுங்க. நான் வேறு 2 புல்லட்டை வேஸ்ட்டு பண்ணிட்டேன் அதுக்குள்ளே. ஓகே, க்ரோபாரை எடுத்தாச்சு. க்ரோபாருக்குள்ளே ஏதாவது நல்லதாக இருக்குமா? க்ரோபாருக்குள்ளே இருக்காது. க்ரோபாரை உடைக்கிற பெட்டிக்குள்ளே கட்டிங் பிளேஸு. சரி, கட்டிங் பிளேஸ் தேவைப்படும். அதனால் இதை திறந்து பார்க்கலான்னு மேலே வந்துட்டேன். மேலே போட் ஹேண்டிலு. சரி, போட் ஹேண்டில் கிடச்சிருச்சு. இன்னும் என்ன வேணும்? ஸ்பார்க் பிளக்கு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? ஆமாம், கேசோலின் வேணும். சரி, மொட்டை மண்டையே முழிச்சுக்கிட்டாவது நடந்துக்கிருப்பியான்னு பார்த்தா உட்காந்து தூங்கிட்டு இருக்கியா பைத்தியக்காரி. சரி, அந்த சொறி நாய் செத்தோடனே
இந்த சொட்டையக்கா ஓடி வந்துச்சு, இதையும் போட்டு தள்ளியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த கன்னை தூக்கி போடுவோம். இப்போ நமக்கு இது வேணுங்க, விரெஞ்ச் இருக்கா? சரி, இந்த விரெஞ்சை போட்டுக்குவோம். நமக்கு இன்னும் கேசோலின் வேணும், ஸ்பார்க் ப்ளக்கு. ஸ்பார்க் ப்ளக் எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்க பெட்டியில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போட் ஹேண்டில் எடுத்துக்குவோம். போட் ஹேண்டில் இல்லை, இது போட் ஸ்டியரிங் வீல். அடுத்து ஃபஸ்ட்டு இப்போ க்ரோபார் எடுத்து கீழே இருக்க பெட்டியை உடச்சி பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஸ்பார்க் ப்ளக் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நான் கீழே போயிட்டேன். இதில் பார்த்தா ஸ்பார்க் ப்ளக்கு. ஓகே, இன்னும் நமக்கு கேசோலின் மட்டும்தாங்க வேணும். சரி, கன்னை எடுத்துகிட்டு வந்தால் அவன் பெசடிக்கு உள்ளே போயிருக்கியா? உள்ளே போய் கதவை சத்திட்டியாங்க. சரி, இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவனே கேமராவில் பார்த்துட்டு ஓடி அறிவியான். என்னடா இன்னும் கேமரா ஓப்பன் பண்ணல? கிளவி வந்துருச்சுங்க, இன்னும் கேமரா ஓப்பன். ஐயோ, சுற்றி வளைச்சிட்டானுங்க. நான் வேறு ஒரு புல்லட்டை வேஸ்ட்டு பண்ணிட்டேனே. இப்போ 2 பேரை எப்படி போட்டு தள்ளுறது? சரிங்க, ஒத்தால தான் போட்டு தள்ள முடியும். யாரை போட்டு தள்ளுறது? சரி, கிழவனையே போட்டாச்சு. இப்போ கிளவி ஓடியாருது. ஓகே, அப்படியே வெளியில் எந்திரிச்சு ஓட வேண்டியதா. கிளவி வேற பின்னாடியே துரத்துது. கிளவிங்க அதை காலி. கிளவி தாங்க வட்ட வட்ட தப்பிச்சிருது எப்படியாவது. சரி, இப்போ அடுத்து நம்ம புல்லட்டை தேடி ஓடணும். இவ வேற பின்னாடியே வந்துக்கிருக்கா போல். மியூசிக் நிற்கலை. இன்னும் கேமரா ஆனில் இருக்குது போல். ஓகே, கீழே புல்லட் இருக்கோல, இந்த புல்லட்டை எடுத்துட்டு அப்புறம் இருக்குது கிளவிக்கு. சரி, புல்லட்டை எடுத்தாச்சு. கிளவியும் வந்துக்கிருக்கு. வந்தோடனே இந்த தடவை ஒரே போடு, குறி மிஸ்ஸே ஆகக்கூடாது. நான் வேறு நிறையா தடவை புல்லட்டை வேஸ்ட்டு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு 3 தடவை வேஸ்ட்டு பண்ணிட்டேன். சரி, இப்போ அந்த மொட்டை மண்டையை இருப்பானே, ஒரு மொட்டை குட்டை, ஏதோ ஒரு கருமம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்சை வச்சு திறந்துக்குவோம். திறந்தோடனே இப்போ அந்த மொட்டை குட்டை என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த ஜந்துவை, வினோத ஜந்து, இதை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும். ஓகே, தூங்கிட்டு இருக்கியா? ஐயோ, இது வேறு பின்னாடியே வருது. இது என்ன ஜந்துனே தெரிலங்க, என்னமோ மாதிரி இருக்குது. சரி, பள்ளி மாதிரி இருக்குது பார்க்க. அடுத்து உள்ள சேஃப்கி, சேஃபை திறந்தா கேசோலின்னு. அவ்வளோதாங்க. இப்போ எல்லா பொருளையும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு கேசோலினை யூஸ் பண்ணோன்னே பேட்லாக்கி தூக்கிட்டு வந்துடுவோம். ஓகே, கேசோலினை ஃபில் பண்ணிட்டு பேட்லாக்கி. ஓகே, இப்போ பேட்லாக்கி தூக்கிட்டு வந்தாச்சு. இதை வச்சு இதை திறந்தோன்னே ஆன் பண்ணோன்னா முடிஞ்சு. இப்போ இந்த பேட்லாக்கி வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டால் இங்கிட்டு கூடி விழுது. ஓகே, அடுத்து இந்த ஸ்டியரிங் வீல், இதை எடுத்து மாட்டியாச்சுங்க. ஓகே, அடுத்து என்ன? ஸ்பார்க் ப்ளக்கு. ஓகே, ஸ்பார்க் ப்ளக்கை மாட்டியாச்சு. அடுத்து போட் கீ எடுத்தால் அவ்வளோதான், எஸ்கேப் முடிஞ்சு. சரி, போட் கீ எங்கே போட்டோம்? இங்கே தானே போட்டோம். என்னடா இங்கே ஆளை காணோம்? போச்சு, எங்கெங்கே போச்சு? ஓ, நான் தான் சாக்கடையில் தானே போட்டேன் போட் கீயை. அதனால கீழே வந்திருக்கோம். நான் பைத்தியக்காரி மாதிரி மேலே தேடிக்கிருக்கேன். சரி, இந்த அருக்கு போட் கீ, இதை எடுத்து இன்ஜின் ஸ்டார்ட் கொடுத்தா எஸ்கேப் முடிஞ்சு. ஓகே, இன்ஜின் ஸ்டார்ட், அவ்வளோதாங்க, எஸ்கேப் முடிஞ்சு. கிளவி பார்க்குறானுங்க. மொட்டை மண்டா வரட்டா? நீங்கள கூட பாவம்னு மன்னிச்சு விடலாம். அங்கே ஒரு ஆக்டோபஸ் இருக்கே, தண்ணியில் இறங்கினாலே போட்டு தள்ளு. சரி, பாய் கைஸ்.